இட் குட் ஹவ் பீன் ப்ரிவென்டட். ஆனால் இவங்க அதை கண்டுக்காமையே இருந்து அதில் ரொம்ப சீரியஸ் நோட்டாக இல்லாமல் ஏன் இப்படி பண்ணாங்க? இதுவும் ஒரு மைனாரிட்டி தான், அதுவும் ஒரு மைனாரிட்டி. அதாவது இவங்க சொல்கிற முஸ்லீம் பர்சன் இன்றைக்கி இது ஹைகோர்ட் கூட சொல்லுது, கடவுள்லாம் கடவுளுக்குள்ளே பேதம் அவன் சண்டை போட்டுக்கிறான்னு நமக்கு தெரியாது. பட் மனுஷங்க சண்டை போட்டுக்கிறது எவிடெண்ட்டாக தெரியுது. ஆமாம், கிளைம் பண்ணுறான். இங்கே அவனுக்கு இடம் வேண்டியிருக்கு, இடங்கிறத கிளைம் பண்ணுறான். இது என்னோட இடம் அப்படின்னு அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்க்குறான் ஒவ்வொருத்தனும். அதனால்தான் யுவர் ஆனர் இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. மக்கள்லாம் மதத்தை வச்சு மதம் பிடிச்சி சண்டை போடுறதா எனக்கு தெரியல. பட் அவங்க இடத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான். ஏன்னா கடவுள்லாம் சண்டை போடுறது நமக்கு தெரியாது. எல்லா கடவுளும் கீதா, குரான் அண்ட் பைபிளில் சொல்கிறது ஒன்று தான். எல்லாருமே லவ் தான் முதல்ல சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இதை கொடு, நீ எது உன்னால் கொடுக்க முடியுதோ இல்லையோ ஒருத்தருக்கு அன்பை கொடுன்னு தான் சொல்லுது எல்லா இதுவுமே ரிலிஜியனும். பட் எங்கே அன்பை கொடுக்குறாங்க யாரும்? ஈவன் கவர்மெண்ட்டே மக்கள் மேலே அன்பை கொடுக்கறது இல்லையே. அவங்கள நம்பி தானே எல்லோரும் இருக்காங்க, அவங்களே கொடுக்கறது இல்லை. நீங்கள் அவங்கள கூட பாயிண்ட் அவுட் பண்ணலாம் யுவர் ஆனர்.